கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் விடியல் வார்த்தைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, இது ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கான வாக்குத்தத்தம் அல்ல, பிரச்சனைகளுக்கு நடுவிலும் தேவனுடைய பாதுகாப்பான பிரசன்னத்தில் வாழ்வதற்கான அழைப்பு. இதை 3 தலைப்புகளில் பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய மறைவு அது பாதுகாப்பான இடம். இங்கே மறைவிடம் என்பதற்கு எபிரேயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய பொருள் இரகசியமான இடம், பாதுகாப்பான இடம், மறைவிடம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்பது உன்னதமானவரை அறிந்தவன் என்று மாத்திரமல்ல, தேவனை பற்றி தெரிந்திருக்கிற ஒன்று, தேவனுக்குள் தங்கியிருக்கிற ஒன்று. இன்று உலகத்தில் பல பாதுகாப்புகளை நாம் தேடுகிறோம். பணம், மனிதர்கள், பதவி, சொத்து, நம்முடைய திறமை. ஆனால் இவை அனைத்தும் மாறக்கூடியவை. உண்மையான பாதுகாப்பான சூழ்நிலையில் அல்ல, பாதுகாப்பான தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. 2வது, சர்வ வல்லவருடைய நிழல், அது தேவனுடைய அருகாமை. இங்கே நிழல் என்பதற்கு சேல் என்கின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பாதுகாப்பு, குளிர்ச்சி தரும் மறைப்பு, நிழல் என்று பொருளாகும். வெயிலில் நடந்து செல்லும் ஒருவருக்கு ஒரு மரத்தின் நிழல் எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறதோ, அதுபோல தேவனுடைய பிரசன்னம் நம் ஆத்மாவுக்கு ஆறுதலாக இருக்கிறது. கவனியுங்கள், நிழல் நம்மை விட்டு தூரத்தில் இருப்பதில்லை, அது நம்மோடு நெருக்கமாக இருக்கிறது. அதனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கு பிரச்சனை வராது என்று மட்டும் சொல்லவில்லை, பிரச்சனையின் நடுவிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். நெருப்பு வந்தாலும் அவர் நம்மோடு இருப்பார், புயல் வந்தாலும் அவர் இருப்பார், வழி தெரியாவிட்டாலும் அவர் நம்மோடு இருப்பார். அவருடைய பிரசன்னமே நம்முடைய நிழல். 3வதாக, தங்குவான் என்பது அவசர நேரத்தில் மாத்திரமல்ல, அனுதினமும். இங்கே தங்குவான் என்பதற்கு லுன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நிலைத்திருத்தல், இரவில் தங்குதல் என்று அர்த்தமாகும். தேவனை அவசர கால தங்குமிடமாக மட்டும் பயன்படுத்தாதீர்கள். பிரச்சனை வந்தால் மட்டும் ஜெபிப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் அவருக்குள் நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். காலையில் அவரோடு இருங்கள், வேளையில் அவரை நினையுங்கள், தீர்மானங்களில் அவரை தேடுங்கள், இரவில் அவருடைய கையில் உங்களை ஒப்படையுங்கள். தேவனுடைய நிழலில் ஒரு நாள் தங்குவதல்ல, அவருடைய நிழலில் அவருக்குள் நிலைத்திருந்து வாழ்வதே நம்முடைய விசுவாச வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே உங்களுக்குள் பயம் இருக்கிறதா? எதிர்காலத்தை பற்றிய கவலை இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தை பற்றிய பாரம் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லையா? இன்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். என் மறைவில் வா, என் நிழலில் தங்கு. உலகம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் சர்வ வல்லவருடைய நிழல் மாறவே மாறாது. நான் சூழ்நிலையின் நிழலில் வாழ மாட்டேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன் என்று சொல்லுவோம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பயங்களையும் கவலைகளையும் எதிர்காலங்களையும் உமது கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை பற்றி அறிந்திருப்பதோடு நிற்காமல் ஒவ்வொரு நாளும் உமது மறைவில் தங்கும் வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். உலகத்தின் பாதுகாப்பை விட உமது பிரசன்னத்தை விசுவாசிக்க செய்யும். எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் ஊழியங்களையும் உமது நிழலில் காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் விடியல் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவ கிருபை தாங்கி வழி நடத்தட்டும். ஆமேன்.